السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் வழி நடந்த உன்னத தோழர்கள் தோழியர்கள் மீதும், இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தினை 5 தூண்களின் மீது நிறுவியதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது என்ன 5 தூண்கள்? இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை தாங்கி பிடிக்கின்ற அந்த 5 தூண்களை பற்றி நபிகளார் சொல்லும் போது, முதலாவது ஈமான், இறை நம்பிக்கை, இரண்டாவதாக தொழுகை, மூன்றாவதாக நோன்பு, நான்காவதாக ஜகாத், ஐந்தாவதாக ஹஜ். இந்த 5 தூண்களின் மீதுதான் இஸ்லாம் என்கின்ற மார்க்கமானது நிறுவப்பட்டிருக்கிறது, அதன் மீது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இஸ்லாத்தின் கடமைகளில் முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த கடமையாக நமக்கு சொல்லப்படுவது தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே, குர்ஆனுடைய ஓரிரு வசனங்கள் அல்ல, ஓரிரு அத்தியாயங்கள் அல்ல, குர்ஆனின் பல அத்தியாயங்களில், பல சூறாக்களில், நிறைய வசனங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், அகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லப்படுகிற வசனம் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பக்கங்களுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகின்ற அதிகபட்சமான அறிவுரை தொழுகையை பற்றியதாகத்தான் இருக்கின்றது. இன்னும் பாருங்கள், அல்லாஹ் இந்த தொழுகையை பற்றி குர்ஆனிலே என்னெல்லாம் சொல்லுகிறான் என்று எடுத்து பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், நபியே, உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்ற இந்த கிதாப் வேதத்திலிருந்து மக்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லல.
உத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற வேதம் இந்த கிதாப், இந்த குர்ஆனிலிருந்து மக்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் எந்த அறிவுரை சொல்லுகிறான் தெரியுமா? அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட சொல்லுங்கள். ஏனென்றால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகைதான் ஒரு மனிதனை வெட்கக்கேடான, மானக்கேடான, ஒழுக்கம் கெட்ட பாவங்களிலிருந்து அவனை காப்பாற்றுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடும் நன்னடத்தையோடும் கற்பு நெறியோடும் சிறந்த ஒரு நல்லொழுக்கமுடைய மனிதனாக வாழணும்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அழகான வழியை பாருங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், யாரிடத்தில் இந்த தொழுகை இருக்கிறதோ அந்த தொழுகை அவரை எப்படி பக்குவப்படுத்துமாம், எப்படி அவரை பாதுகாக்கிறதாம், அவர் வெட்கக்கேடான மானக்கேடான பாவத்தில் வீழ்ந்து விடாத வகையில் அவரை காப்பாற்றுகிறது. இந்த அறிவுரையை மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் நபிகளாருக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தொழுகை பற்றி பேசுகிறான். இந்த தொழுகையானது யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, மூமின்களாக ஈமான் கொண்ட மக்களாக இருக்கிறார்களோ, இந்த தொழுகையானது இன்ன ஸலாத்த, நிச்சயமாக இந்த தொழுகை என்பது கானத் அலல் முஅ்மினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. வெறும் கடமை நல்லா சொல்லல, நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லுகிறார். சிந்திச்சு பாருங்க, இஸ்லாத்தில் சொல்லப்படுகின்ற எல்லா அமல்களுக்குமே நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் என்கிற ஒரு கடமை, அதை விரும்பின நாளெல்லாம் நம்ம செய்ய முடியாது, துல்ஹஜ் மாதத்துலதான் செய்ய முடியும். நோன்பு என்கின்ற கடமை, இதை விரும்பின நாளையெல்லாம் இந்த நோன்பை நாம வைக்க முடியாது, விடுபட்ட நோன்பை வைக்கலாம். ஃபர்லான நோன்பை நான் ரமலானுக்கு அடுத்ததாக வேறு மாதத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. நோன்பு வைப்பதற்கென்று குறிப்பிடப்பட்ட ஒரு மாதம், ஒரு நாள் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கென்று ஒரு குறிப்பிடப்பட்ட மாதம் இருக்கிறது. குர்பானி கொடுப்பதற்கு குறிப்பிடப்பட்ட மாதங்கள், நாட்கள் இருக்கிறது. அது போன்று தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இன்ன ஸலாத்த, நிச்சயமாக இந்த தொழுகை கானத் அலல் முஅ்மினீன கிதாபம் மௌகூதா, மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இதுவும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தொழுகையை பற்றியாதான நிறைய விவரங்களை, அந்த விளக்கங்களை குர்ஆன்ல சொல்றான். இது போக ஹதீஸை எடுத்து பாருங்க, நபிமொழிகள்ல தொழுகையை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு முறை ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, ஐயுல் அமல அஹப்ப இலல்லாஹ் கால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எந்த காரியத்தை நாங்கள் செய்தால், நல்ல கவனிக்கணும், அவங்க எப்படி கேட்கிறாங்க பாருங்க, எந்த காரியத்தை நாங்கள் செய்தால், எந்த அமலை நாங்கள் செய்தால் அல்லாஹ் எங்களை நேசிப்பானோ, அல்லாஹ் எங்களை விரும்புவானோ, அந்த அமலை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். ஒரு அமலை நாங்க செய்யணும், அந்த அமலை செய்யும் போது அல்லாஹ் எங்களை நேசிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை, நற்காரியத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அந்த நபித்தோழர் அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? தொழுகை நிலைநாட்டுங்கள். வெறும் தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்லி முடிக்கல, கூடுதலாக நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த தொழுகையை உரிய நேரத்தில், ஃபர்லான நேரத்தில், லுஹருடைய தொழுகை என்றால் லுஹருடைய நேரத்தில், அஸ்ருடைய தொழுகை என்றால் அஸ்ருடைய நேரத்தில், யார் அதன் தொழுகைகளை அதன் உரிய நேரத்தில் நிறைவேற்றுகிறாரோ அந்த அமலை, அந்த காரியத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப இந்த செய்திகள் எல்லாத்தையும் பாருங்க, குர்ஆன்லயும் ஹதீஸ்களையும் இன்னும் தொழுகையை பத்தி நிறைய இருக்கு. உங்களின் கவனத்திற்காக ஆரம்பமாக ஒரு சில செய்திகளை இங்க நாம தெளிவுபடுத்துறோம். இந்த செய்திகளை நீங்கள் உங்க மனதிற்குள்ளே நினைத்து பாருங்கள். இஸ்லாத்தில் தொழுகையை பற்றி எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பது இந்த செய்திகளை நமக்கு புரியும்.
ஆனா நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகமாக ஒன்றிலே பலகீனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் எதுல பலகீனமா இருக்கிறோம் தெரியுமா? தொழுகையில தான். நோன்பு வைக்கிறதுல யாராவது பலகீனமா இருக்கிறோமா? சின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு கூட நோன்பு வச்சு பழக்கப்படுத்துறோம். சஹாபாக்களில் ஒருவர் சொன்னார், எங்களுடைய வீடுகளிலே உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம், சாப்பிட முடியாது. 3 வேளை உணவு என்ன, ஒரு வேளை உணவிற்கு கூட திண்டாட்டம். பசியோடும் பட்டினியோடும் கிடப்பதற்கு பதிலாக எங்கள் பிள்ளைகளுக்கு அதை நோன்பாக ஆக்கி நாங்கள் பழக்கப்படுத்தினோம். சிறு பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நாமளும் கொடுக்கிறோம். உணவு பற்றாக்குறைனா பிள்ளைகளை நோன்பு வைக்க சொல்றோம். அவன் வயசு போக போக நோன்புங்கிற ஒரு இபாதத்துல ஆர்வம் இருக்கணும். சிறு வயசிலிருந்தே வருஷத்துல மாசத்துல ஒரு நோன்பு வச்சாலும் பரவாயில்ல, ரமலான்ல தலைமுற நோன்பு ஒரே ஒரு நோன்பாவது வச்சிரு அப்படின்னு பிள்ளைகளுக்கு ஏன் சொல்றோம்னா, அந்த நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் பிள்ளைகளுக்கு உருவாகணும் அப்படிங்கறதுனால பிள்ளைகளுக்கு நோன்பை பழக்கப்படுத்துறோம். நாம தர்மம் செய்வோம். நம்ம கையில சின்ன பிள்ளைகள் இருக்கின்ற சமயத்துல நம்ம பணத்தை அந்த பிள்ளைங்க கையில கொடுத்து, இத வாளியில போடு, இத உண்டியல்ல போடு, பள்ளிவாசல் வசூல் வருவாங்க அவங்க கிட்ட கொடு. ஏன் அந்த பிள்ளைகளை கொண்டு நாம ஏவுறோம்னு சொன்னா, நம்ம கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியும். ஏன் பிள்ளைகளை கொண்டு அந்த தர்மங்களை செய்ய சொல்லுகிறோம்? அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டுவதற்கு. அப்ப நோன்பு என்கிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், தர்மம்ங்கிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், இன்னும் குர்ஆன் ஓதுகின்ற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுக்கிறோம். ஒரு மக்தப் மதரசா அப்படின்ன உடனேயே நாம ஓதுறோமோ இல்லையோ யார முதல்ல அனுப்பி வச்சிடறோம். நம்ம வீட்டுல இருக்கிற சின்னஞ்சிறிய பிள்ளைங்க அவங்களுக்கு பாப்பா உமாங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே சொல்ல வந்திருக்காது. உடனே கையில குர்ஆன் அலிஃபா அட்டைய கையில கொடுத்து மதரசாக்கு தள்ளிடுவாங்க. எதுக்குன்னா சின்ன வயசுலேயே எப்படியாவது ஓதி பழக்கப்பட்டு வந்துரு, என்ன மாதிரி ஓதாம போயிடாத. அப்ப பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல நம்ம என்னெல்லாம் பழக்கப்படுத்துறோம்? குர்ஆன் ஓத பழக்கப்படுத்துறோம், தர்மம் செய்ய பழக்கப்படுத்துறோம், நோன்பு வைக்க பழக்கப்படுத்துறோம். ஆனால் இந்த தொழுகை விஷயத்துல நாமும் அலட்சியமாகி பிள்ளைகளையும் அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில இன்றைக்கு இந்த சமுதாயம் இருக்கிறத பார்க்கிறோம். எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஆர்வம் உண்டாயிருச்சு. இஸ்லாத்தினுடைய எல்லா இபாதத்துகளிலையும் இருக்கின்ற ஆர்வம் தொழுகையில் இருக்கின்றதா என்று பார்த்தால் 100 மக்கள்ல 90% மக்கள், 190 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா தொழுகையை பற்றியான ஒரு ஆர்வம் இல்லாத மக்களாக இருக்கிறதா இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்துல பார்க்கிறோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு பலகீனம். எந்த அளவுக்கு பலகீனம் உண்டாயிருச்சு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு பள்ளிவாசல்களுக்கா பஞ்சம்? ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தா அல்லாஹ்வுடைய கிருபையினால மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று தொழுவதற்கு தாராளமாக பள்ளிவாசல்கள்லாம் இருக்கிறது. ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டா குறைஞ்சது ஒரு 4000 5000 இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கும், கூடுதலாகவும் இருக்கும். ஆனால் தொழுகைக்கு பள்ளிவாசலில் வந்து தொழுகிற மக்களோ அல்ல வீடுகளில் தங்களுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றுகிற மக்களோ எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா 90% மக்கள் தொழாத மக்களாக, மீதம் இருக்கிற 10% பேர் வீட்டிலேயோ பள்ளிவாசலே தொழுகிற மக்களா இருப்பாங்க. அப்ப தொழுகை என்கிற இபாதத்துல நம்ம எவ்வளவு பலகீனமா இருக்கிறோம்ங்கிறது இந்த செய்தி நமக்கு உணர்த்துதா இல்லையா? தொழுகைங்கிற அந்த சிந்தனையே பல பேருக்கு வரதில்லை. ஒரு நேரத்துல தூங்கிட்டோம், வெளியூர் பயணம் செஞ்சிட்டோம், ஒரு நேரம் தொழுகை இந்த நேரத்துல தொழுவணும்ங்கிறத நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது நேரம் ஆயிடுச்சு, மறதியா சைத்தான் நம்மள மறக்க வச்சுட்டான். இது யதார்த்தமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனா பல பேருக்கு தொழுகை எப்படின்னா, வாரத்துல ஒரு நாள் ஜும்மாவிலே மட்டும்தான் தொழுகைக்கு வருவார்கள். இன்னும் சில பேர் ரமலானுடைய 27 நாளைக்கு தொழுவோம் இல்லையா, அந்த 27ஆம் கிழமை ராவுக்கு தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க தொழுகை. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அந்த 2 தொழுகை, வருஷத்துல 2 தொழுகை, அல்லனா வாரத்துல ஒரு தொழுகை, அல்ல வருஷத்துல 27ஆம் கிழமை ராவுன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தொழுகை. இதை தவிர அதிகப்படியான நாட்களில் மக்கள் மத்தியிலே இந்த தொழுகை என்பது இல்லை. இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலாம் தொழுகையில எந்த அளவுக்கு பலகீனமா இருக்குங்கிறத. இன்னைக்கு பாருங்க,
அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கையை உயர்த்தி தக்பீர் கட்டிடுறோம். உடனே அல்ஹம்து சூரா ஓத மாட்டோம். கொஞ்சம் 2-3 நிமிஷம் கேப் போட்டுதான் அல்ஹம்து சூரா ஓதுவோம். ஏன் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்ன உடனே அல்ஹம்து சூரா ஓதாம ஒரு 2-3 நிமிஷம் கேப் விடுறோம்னா, அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு முன்பாக தொழுகை துவங்கியவுடன் ஓதக்கூடிய ஒரு துவா ஒன்று இருக்கிறது. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி என்று ஓதக்கூடிய ஒரு பெரிய துவா ஒன்று இருக்கிறது. இந்த துவா நம்மள பல பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னு காரணம் புரியுதா? அன்றாடம் தொழக்கூடிய மக்களா நம்ம இருந்தோம்னா ஏன் இவ்வளவு நேரம் கேட்புறாங்க, இங்க என்ன ஓதணும், இப்படி ஒரு துவா இருக்குதா, இந்த துவா இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, அந்த துவாவை நான் மனப்பாடம் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆர்வம் நம்மகிட்ட வந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இதை தவிர வேறு சூறாக்கள் தெரியாது. ஏன் தெரியுமா? தொழுகை தொடராக தொழக்கூடிய மக்களாக இருந்திருந்தால் இந்த 4 சூறாக்கு அடுத்து வேற சூறா ஓதுவுமே ஒரு பயிற்சி வந்திருக்கும். பல பேருக்கு அத்தஹியாத் அமர்வுல என்ன ஓதணும் தெரியாது. அத்தஹியாத்து, முபாரகாத்து, ஸலவாத்து அவ்வளவுதான் தெரியும். அது கேள்விப்பட்டிருப்பாங்க, அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அத்தஹியாத்தில் வரிசையாக ஓத வேண்டிய துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த துவா பல பேருக்கு தெரியல. ஏன்னா தொழுகையை பற்றியான ஒரு ஆர்வம் இல்லை. ருக்குவுல, சுஜூதுல, அல்ல ருக்குவுக்கு பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழும்போது அங்கெல்லாம் என்ன ஓதணும்னே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் சொல்லி தொழுகையை முடித்ததற்கு பிறகு அங்க என்ன ஓதணுங்கிறது இன்றைக்கு அதிகமான மக்களுக்கு தொழுகையை எப்படி தொழுகிற தொழுகையின் சட்டமும் சரி, தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்களும் சரி, நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாம இருக்குன்னா காரணம் என்ன? தெரிஞ்சிக்காம போனதனுடைய விளைவு என்ன? நமக்கு தொழுகையை பற்றி ஒரு ஆர்வம், அது தொடர் வணக்கமாக நம்மகிட்ட இருந்திருந்தால், தொடராகவே நாம் தொழுகையை பேணுகிறோம் என்று இருந்திருந்தால் இது என்னைக்காவது மறந்து போகுமா? அல்ல இதை மனப்பாடம் செய்யாமல் தான் இருந்திருப்போமா? மனப்பாடமும் செய்திருப்போம், அது மறக்காத அளவிற்கு ஓதிக்கொண்டே இருந்திருப்போம். மறதியாக போனதற்கும் பல பேருக்கு மனப்பாடம் ஆகாததற்கும் காரணம் என்னன்னா, இந்த தொழுகை ஒரு தொடராக இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாய மக்கள்கிட்ட பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் எந்த அளவிற்கு தொழுகையை வலியுறுத்துது, முஸ்லிம்களாகிய நாம் தொழுகையில எந்த நிலையில இருக்கிறோம், இதை நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு வித்தியாசம், அது என்ன தெரியுமா? என்ன வித்தியாசம் நினைச்சுக்கிட்டீங்க? பேரு வித்தியாசம் நினைக்கிறீங்களா? அவர் ஐயா சாமின்னு வச்சிருக்கிறாரு, நான் அப்துல்லான்னு வச்சிருக்கிறேன், இதுதான் வித்தியாசம் நினைச்சுக்கிட்டீங்களா? அவர் முரட்டு மீச வச்சிருக்கிறாரு, நான் தாடி வச்சிருக்கிறேன், இதான் வித்தியாசம் நினைச்சுக்கிட்டீங்களா? அவர் பட்டை போட்டிருக்கிறாரு, நான் தொப்பி போட்டிருக்கிறேன், இது வித்தியாசம் நினைச்சீங்களா? அல்ல அவங்க ஹிஜாப் இல்லாம வராங்க, நாங்கள் ஹிஜாப் அணிந்து தலை முக்காடுகள் போட்டு வர்றோம், இதான் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு வித்தியாசம் நினைச்சீங்களா? முஸ்லிம் இருக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், அதுதான் தொழுகை. மூமின் யாரு, முனாஃபிக் யாரு, முஷ்ரிக்கின் யாரு என்று வித்தியாசப்படுத்தி காட்டுறது தொழுகை மட்டும்தான். அப்பேற்பட்ட மூமின் என்கிற அடையாளத்தை பெற்று தருகிற அந்த தொழுகையே இன்றைக்கு பல பேர் விட்டுட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அப்ப எந்த தைரியத்துல நான் ஒரு மூமின் அப்படின்னு சொல்றோம்? எந்த தைரியத்துல நம்மள பல பேர் முஸ்லிம்ங்கிறோம்? அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், நல்லறங்களை செய்து. முஸ்லிம்னா யாருங்கிற அல்லாஹ் சொல்லும் போது வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அழகான நல்லறங்களை செய்கின்றார். நல்லறங்களில் முதன்மையானது தொழுகை. நல்லறங்களை செய்கின்றார். இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றார். யார் நல்லறங்களை செய்து அல்லாஹ்வை நோக்கி அழைத்து மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம் என்று சொல்லுகிறாரோ அதை விட சிறந்த வார்த்தை உண்டா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நல்லறங்களை நீங்க முதல்ல செய்யுங்க, அல்லாஹ்வை நோக்கி மக்களை கூப்பிடுங்க, அப்புறம் சொல்லுங்க நீங்க முஸ்லீம்னே என்று. முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்கள்,
முஃமின் என்கிற அந்த வார்த்தை, அந்த சொல்லுக்கு மிக உரித்தானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அவர்களிடத்தில் நல்லறங்கள் இருக்கணும்னு சொல்றான். நல்லறங்களில் முதன்மையான நல்லறமான அந்த தொழுகையவே இன்றைக்கு நம்மள பல பேர் பாழாக்கிட்டமே. இன்னும் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையினுடைய சிறப்பை சொன்னதுனால, முக்கியத்துவத்தை சொன்னதுனால, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தொழுகையிலே எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள் அப்படின்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்த களத்துல நிக்கிறாங்க. மதீனாவை சுத்தி ஆழமாக குழி தோண்டப்பட்டு அந்த குழிக்கு வெளிப்பக்கத்துல முனாஃபிக், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் கூட்ட நிக்கிறாங்க. குழிக்கு வெளியில இந்த பக்கம் மதீனாவுக்கு உள்ள முஸ்லிம்களுடைய படை, ரசூலுல்லாஹ்வுடைய படையில் இருக்காங்க. அந்த போருக்கு பெயர் அகல் போர் என்று சொல்லப்படும், ஹந்தக் போர் என்று சொல்லப்படும். அந்த ஹந்தக் யுத்தத்தில கிட்டத்தட்ட 18 நாட்கள் அந்த போர் நடக்கின்றது. இருவரும் பள்ளத்துக்கு வெளியில நிக்கிறாங்க. முஸ்லிம்களும் காஃபிர்களும் பள்ளத்துக்கு வெளியில நிக்கிறாங்க. நடுவுல ஆழமான மிகப்பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தை யாரும் கடந்து போகல, யாரும் நெருங்கி சண்டை போடல. இங்கிருந்து கல்லு வீசுறது, அம்பு வீசுறது, இப்படியான யுத்தங்கள் தான் 18 நாட்கள் நடக்கிறது. அதிலே ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களும் அந்த களத்தில் நிற்கிறார்கள். அசருடைய நேரம் வந்துருச்சு. அசருடைய நேரம் என்றால் பாங்கு சொல்லுகிற சத்தம் அங்க கேட்குமா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெளியில் பாங்கு சொல்லுகிற சத்தம் அங்க கேட்காது. டயம் அலாரம் அன்னைக்கு இருக்குமா? ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தை பார்க்கிறார்கள். சூரியனின் நிழல் ஒரு பொருளுடைய நிழல் 2 மடங்காக தெரிகிறது. அதான் அசர். ஒரு பொருள் நிழல்ல வச்சோம்னா அது 2 மடங்கா அதிகமா தெரியும். நாமளே நிழல்ல இருந்தா எவ்வளவு பெருசுக்கு தெரியுமோ? 18-20 அடிக்கு தெரியும். அவ்வளவு நீளமா காட்டும். அதான் அசருடைய நேரம். அசர் நேரத்தை பார்த்து விட்டார்கள். ஆனால் நபிகளாரோ சஹாபாக்களோ அசர் தொழுகைக்கு ஒதுங்க முடியல. களத்திலே போரில் கூட தொழுது கொண்டிருந்தார்கள். எப்படி தொழுவாங்கன்னா, ஒரு கூட்டம் போர் புரிவார்கள். அதில் ஒரு பாதி பிரிவினர் போய் சஹாபாக்களோ ரசூலுல்லாஹோ ஒரு கூட்டம் போய் என்ன செய்வாங்கன்னா தொழுதுகிட்டு இருப்பாங்க. அதே காலத்துல எவ்வளவு நேரம் தொழுவார்கள்? அந்த ஃபர்லான தொழுகையை ஒரு ரக்காத் தொழுவார்கள். அச்சநிலை தொழுகைன்னு சொல்லுவாங்க. அவசர நேர தொழுகை, அது போர்க்களத்துல மட்டும் அனுமதி. ஒரு ரக்காத் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுவாங்க, தொழுவாங்க, உடனே களத்துக்கு வந்துருவாங்க. அடுத்த ஒரு கூட்டம் தொழுகைக்கு போவாங்க. யுத்தத்திலும் தொழுகையை பேணிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நேரம் வருகிறது, அசருடைய நேரம். அந்த நேரத்தில் நபிகளாரும் சஹாபாக்களும் யாரும் தொழுகைக்கு போக முடியாத போர் உக்கிரமாகி கொண்டிருக்கிற தருணம். யாரேனும் ஒரு பிரிவினர் இப்ப தொழுகைக்கு போனா போதும், எதிரிகள் மிக இலகுவாக அந்த பள்ளத்தை கடந்து மக்காவுக்குள்ள வந்துருவாங்க. இப்ப இருக்கிற நிலைமையே கைமாறி போயிருங்கிறதுனால எல்லோரும் அதி தீவிரமாக எதிரிகளை எதிர்ப்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள். யாராலும் தொழுகைக்கு நகர முடியாத ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டாங்க. நேரம் போய்கிட்டே இருக்குது. சூரியன் மறைந்து 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 மகரிபுடைய நேரம் ஆகிவிட்டது. நபிகளாருக்கு பொறுக்க முடியவில்லை. அந்த களத்திலே நின்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். இறைவா, இந்த எதிரிகளின் வீடுகளையும் கபர்களையும் நீ நெருப்பால் ஆக்கிவிடு, இவர்களை சபித்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை சாபமிட்டு துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சாபமிட்டு பார்த்திருக்கிறோமா? யாரையும் நபிகளார் சபிக்க மாட்டார்கள். சபிக்காதீர்கள் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள். எதிரிகளை பார்த்து நபிகளார் சபிக்க காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய அசர் நேர தொழுகையை கெடுத்து விட்டானே அப்படிங்கிற அந்த ஆதங்கம். என்னுடைய ஒருவேளை தொழுகை அவன் கெடுத்துட்டானே அப்படிங்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டதை பார்க்கின்றோம். சிந்திச்சு பாருங்க. நமக்கு இன்றைக்கு நம்முடைய தொழுகையை கெடுப்பது யார்? யாராவது நம்முடைய தொழுகையை கெடுக்க இருக்கிறாங்களா? இந்த நாட்டினுடைய அரசாங்கம் நம்முடைய தொழுகையை கெடுக்கிறதா? அழகான முறையை வாங்க சொல்றோம். தொழுகைக்கு பள்ளிவாசல் இருக்கிறது. தொழுகை நடத்துவதற்கு இமாம் இருக்கின்றார். பின்னால் நின்று ஒரு 10 நிமிட தொழுகை நிறைவேற்றுவதற்கு நாம் அலட்சியம் காட்டுகின்றோம், ஆர்வப்படாமல் இருக்கிறோம், பள்ளிவாசலை நோக்கி நகராமல் இருக்கிறோம் என்றால் நம்மை விட அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்பட தகுதியான ஒரு பாவி வேற யாராவது இருக்க முடியுமா? அப்ப தொழுகை நம்ம இடத்திலே
எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம் அந்த தொழுகையில் எவ்வளவு கவனமற்று இருக்கிறோம் பாருங்க. இன்னும் வரலாறுகளிலே நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் நம்ம நிறைய முறை உரைகள்ல கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டம், உடல்நிலை சரியில்லாத தருணம், தொழுகைக்கு எழுந்திரிச்சு போகவே முடியாம இருக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபضல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வை அவங்க தோல்ல சாய்த்து கொண்டு, ரசூலுல்லாஹ்க்கு ரெண்டு பக்கத்திலே ஒரு பக்கம் அலி இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஃபضல் பின் அப்பாஸ் இருக்கிறாங்க. இரண்டு சஹாபியினுடைய தோளிலும் கையை போட்டுக்கொண்டு நபிகளார் கால் ஸ்டெப்பை எடுத்து கூட வைக்கல. நபிகளாரின் கால் விரல்கள் அப்படியே தரையில கோடு போட்டுக்கிட்டே வருது. இழுத்து கொண்டே பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்கள். அங்கேயும் தொழுகையை நிறைவேற்றினார்கள். நபிகளார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இல்லையா? தொழுகைக்காக அல்லாஹ் நபிகளாரை குற்றம் பிடிக்க போகிறானா? அப்படியெல்லாம் தன் தொழுகையை பேணிய நபிகளாரே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் பெருமானாரே தொழுகையில் ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆர்வத்தை காட்ட வேண்டாமா? சிந்திச்சு பாருங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு மக்கள் மத்தியில சில மார்க்க ரீதியான தவறான சில பத்துவாக்கள்லாம் இருக்கு. அந்த பத்துவாக்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு. என்ன மார்க்க சம்பந்தமான ஒரு தவறான பத்துவா கொடுக்குறாங்கன்னா, பெண்கள் பள்ளிவாசலுக்கு போக கூடாது, அது பள்ளிவாசல்ங்கிறது ஆண்கள் தொழுகிற இடம், பெண்களுக்கு ஒரு பெண்கள் தனி கூடாரன்னு சில ஊர்களை வச்சிருப்பாங்க. சில சுன்னத்துல் ஜமாஅத் நடத்தக்கூடிய தொழுகை இடங்களை பாத்தீங்கன்னா ஃபர்லான எந்த தொழுகை நடத்த மாட்டாங்க. பெருநாள் தொழுகை நடத்துவாங்க, 27ஆம் கிழமை இரவு தொழுகை நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த இரவு தொழுகை இப்ப நம்ம தொழுகிறோம் இல்லையா, ரமலான் இரவு நேரங்கள்ல இந்த தொழுகை நடத்துவாங்க. இது எங்கன்னா பள்ளிவாசல்ல நடக்காது. ஒரு சமுதாய கூட மாதிரி இல்ல பெண்கள் மதரசாக்கள் மாதிரி ஒரு இடங்கள்ல வச்சு பெண்களுக்கு தொழுகை நடத்துவாங்க. ஏன்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்றதா இருந்தா, பெண் பிள்ளைகள் கூட, சிறு பிள்ளைகள் சிறுமிகள் கூட பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்கிற ஒரு சட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு சில பள்ளிவாசல்கள்ல இன்றளவுக்கு மாறிக்கிட்டு இருந்தாலும் பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல பெண்கள் வரக்கூடாதுங்கிற ஒரு தடையை வச்சிருக்கிறாங்க. இந்த தடையை போட்ட காரணத்தினாலேயே என்னவோ தெரியல, அதிகமான பெண்களுக்கு பள்ளிவாசல்னா என்ன, பள்ளிவாசலுடைய சட்டம்னா என்ன, பள்ளிவாசல்ல தொழுகை அமைப்பு